ஹலோ மக்களை, நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு டேஸ்ட் மட்டும் ஸ்வீட் மட்டும் கிடையாது. நமக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூட வந்து இது வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. தொண்டைக்கு எதமாக வந்துட்டு அந்த இருமல் எல்லாம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியதாக, நிறைய வேலைகள்லாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. அரிசி மாவு இருந்தாலே வந்துட்டு போதுமானது தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு சவ்வரிசி வந்து போட்டு வேக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், என்னோடய பையன் தான் வந்து சேட்டை பண்ணிகிட்ருக்கான், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து அடுப்பில் போட்டு கொதிக்க விட்டுருங்க. அதே டைமில் வந்து நான் இந்த டம்ளரில் வந்துட்டு 3 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு அரைச்சி வச்சது தான், மிஷினில் அரைச்சி வச்சுருந்தது ஏற்கனவே. ஸோ நீங்கள் வந்துட்டு பேக்கெட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அரிசியை வந்துட்டு ஊற வச்சு அதை ஆட்டி எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு சரிதான். ஸோ இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூட்டில் வந்துட்டு தண்ணி வந்து சுடுதண்ணி எடுத்துகிட்டு நல்லா பெசரிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து பெசரணும். ஸோ எந்த பதத்துக்கு பெசரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு பெசரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து பெசரிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இது வந்து நிறைய வந்து டைம்லாம் எடுத்துக்காது, ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து உருண்டையாக வந்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சே வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். என்னோடய பையனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எல்லா உருண்டைகளுமே வந்து உருட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. எப்போயுமே இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சவ்வரிசி சேர்க்கறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா கட்டி சேக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அதே டம்ளரை வந்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சேமியா வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது சேர்க்கும் பொழுது இன்னுமே வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எல்லாமே நல்லா கொதித்து வெந்து வந்துடும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு உருண்டைகளை வந்து அந்த தண்ணி கொதிக்கும் போது தான் வந்து சேர்க்கணும். அடுப்பு வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்காதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உருண்டை மொத்தமாக வந்து போடாதீங்க, அது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு உருண்டைகளாக வந்து நீங்கள் செப்பரேட்டாகவே வந்து தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல போடாமல் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு எந்த இடத்துல உருண்டை இருக்குது, எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி நீங்கள் போடும் பொழுதே வந்துட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி போடுங்க. போட்டுட்டு அதை வந்து கொதிக்க விடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அது கூட வந்துட்டு நான் கொஞ்சம் ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சுக்கு வந்துட்டு பவுடர் இருந்துச்சு அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தட்டி வந்துட்டு உள்ளே வந்து அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாருங்கள், அந்த உருண்டை எல்லாமே எதுவுமே வந்துட்டு மாவு வந்து கரையில் எதுவுமே செய்யலை, அதே பதத்தில் தான் வந்து இருக்குது. சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ தண்ணியும் பாருங்கள் எப்படி வந்துட்டு கட்டி சேராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா கொதிச்சு வரும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்துட்டு இப்போது வெல்லத்தை வந்து தட்டி வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு மாவை எடுத்து இப்போ கட்டி சேரணும் இல்லையா? அதாவது தண்ணியாக இருக்குது, எனக்கு கட்டியாக வேணும் அப்படிங்கிறனால கரைச்சி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக நம்ம வந்து மாவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தனியாக? ஸோ அந்த மாவை வந்துட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அந்த மாவையும் வந்துட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக வந்துட்டு பால் மாதிரி வந்துட்டு கரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நீங்கள் வந்து கரண்டி போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இல்லை அப்படின்னா அதுவும் வந்து கட்டி கட்டியாக நிற்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கிளறி விடும் பொழுது உங்களுக்கு வந்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்துட்டு வரும். சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே வந்து தெரியும். ஒரு பதத்துக்கு வந்துட்டு, அதாவது ஒரு கட்டி பதத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு சூப்பராக எல்லாமே வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக நம்ம 1/2 முடி தேங்காயும் வந்துட்டு துருவி உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஊற்றி கொடுங்க. சூடாக இருக்கும் பொழுதே வந்துட்டு, அதாவது குடிக்கிற சூட்டுக்கு வந்துட்டு ஊற்றி கொடுங்க. அந்த மாதிரி குடிக்கும் பொழுது தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமாக, இருமல் எல்லாமே வந்து இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து க்யூர் ஆயிடும். நம்ம வந்து சுக்கெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் ஸோ இது வந்து மாவு வந்துட்டு இன்னொரு டைப்லேயும் வந்து ரெடி பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு நியூ வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.